இப்பயே எழுதி வச்சுங்க, அந்த ப்ராஜெக்ட் உங்க கையில தான். புரியுதா? அங்கிள், ஃப்ளைட்க்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம லெஃப்ட்ல போனா ஃபாஸ்டா போயிடலாமே. டிரைவர் சார், நீங்க லெஃப்ட்ல போங்க, அந்த ரோட் ஃப்ரீயா இருக்கும், அப்படியே போயிடலாம். ஆதி, யூ டோன்ட் கெட் டென்ஸ். அப்பா எல்லாத்தையும் பார்த்து பாரு. We will reach airport on time. Okay? யா, ஃபைன். என்ன ஆதி? வாட்டர் பாட்டில். நான் எடுத்து தரேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. கொடுங்க, நானே வச்சிடுறேன். அங்கிள், டெலி செக் இன் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே, கிரேட். டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. பயங்கர டிராஃபிக் ஜாம் இல்ல? ஐ ஹோப் we reach on time. Yeah, Rekha, I hope we... You! Akbar, Rekha! Bloody bitch! அந்த போர்டை பாரு. அந்த மாதிரி போர்டு இனிமே எங்கேயும் இருக்கக்கூடாது ரேகா. இருக்கவே கூடாது. கூல் டவுன் ஆதி, அது கண்டிப்பா நடக்கும். கவலைப்படாதீங்க மாப்ள, அதுக்கு தானே நான் இருக்கேன். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? சாரி அனு, எங்கள் அம்மா இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்த்ததான். ஆதி மேலே அவங்களுக்கு நிறைய கோவம். ஏன்னா ஆதி அக்காவை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அந்த கோவத்தில் அப்படி பேசிட்டாங்க. போக எல்லாம் சரியாயிடும். இல்லை மனோ, அவங்க பேசுனது கூட பரவாயில்ல, அதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டேன், பொறுமையாக கேட்டுப்பேன். ஆனால் நம்ம கல்யாணம் தள்ளி போகிறது தான் சரியா படலை. பயமாக இருக்கு மனோ. அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டில் போய் பேசணுன்னு ஆதி வேற சொல்லியிருக்கான். ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடும் போல இருக்கு. அனு, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. ரிலாக்ஸ்டாக இரு. கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. முதல்ல கிளாஸ்க்கு போ. நான் கிளம்புறேன். ஓகே, பாய். போய்ட்டு வரேன். Excuse me. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க? சொல்றேன், பேசணும். பேசலாமா? வாங்க. காஃபி சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் மனோவோட தங்கச்சி. நீங்களும் மனோவும் லவ் பண்றீங்களாமே? ஆமா. புத்தி இல்ல உங்க ரெண்டு பேருக்கும்? யோசிக்கவே மாட்டீங்களா?
சினிமா பார்த்து கெட்டு போக வேண்டிய வயசெல்லாம் தாண்டி என்ன லவ் வேண்டி கிடக்கும் உங்களுக்கு? ஏன் இவ்வளவு படபடன்னு பேசுறீங்க? என் அனுபவம் என்ன இந்த மாதிரி பேச வைக்குது. நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல எவ்வளவு பகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். உங்க அண்ணன் ஆதிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ற இல்ல? உங்க அண்ணன் ஆதி இருக்கானே, அவனோட ஒரே லட்சியம் எங்க அக்கா அழிஞ்சு மண்ணோட மண்ணாகணுங்கிறது தான். அதுக்காக அவன் எவ்வளவோ பண்ணான். போலீஸ அனுப்பி அடியாளுங்களை ஏவி விட்டு உங்க அண்ணன் பண்ணாத அட்டுழியமே கிடையாது. அது எல்லாத்தையும் எங்க அக்கா தாங்கிக்கிட்டா. எங்களை அடியோட வெறுக்கிறவனோட தங்கச்சி நீ. எங்க வீட்டு பையனை நீ லவ் பண்றத ஆதி எப்படி ஏத்துக்குவான்? ஆதி இதை ஏத்துக்க மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் என் முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கேன். ஆதி எதிர்த்துட்டு நான் வெளியே வந்துருவேன். வந்தா எல்லாம் சரியாயிடுமா? ஆ? ஆதிக்கு எங்க குடும்பத்து மேல எவ்வளவு தூரம் வெறுப்பு இருக்கோ அவ்வளவு தூரம் வெறுப்பு எங்க குடும்பத்துல உங்க எல்லார் மேலயும் இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாரும் எங்களை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. உன்னை அவ்வளவு சீக்கிரம் எங்களால ஏத்துக்க முடியாது. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல உங்க ரெண்டு பேருக்கும் இந்த லவ் தேவைதானா? லவ்ங்கிறது இதெல்லாம் பார்த்து வராது. நான்சென்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறதே ஒரு நான்சென்ஸ். நான் லவ் பண்ணுவேன், அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். லவ் மாதிரி ஒரு வெட்டி வேலை முட்டாள்தானோ எதுவுமே கிடையாது. லவ் பண்ணதுனாலதான் நான் என் வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் இழந்தேன். காதலோட சேர்த்து என் வாழ்க்கையும் தொலைச்சிட்டு குழப்பத்தோட மொத்த உருவமா நிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் தூக்கி போட்டுடு. அப்பதான் நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்க. உனக்கு என் வயசு இருக்கும், இல்ல என்னோட ஒரு வயசு கம்மி இருக்கும். ஏதோ பெரிய ஆள் மாதிரி அட்வைஸ் பண்ற. அதுக்கான தகுதி எல்லாம் எனக்கு இருக்கு. லவ்ங்கிற ஒரு கர்மத்தை பண்ணி தொலைச்சதுனால தான் நான் இப்படி உருப்பிடாம போயிட்டேன். எங்க அண்ணனுக்கும் அந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சாரி, என்னால நீ சொல்றத முழுமையா ஏத்துக்க முடியாது. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? ஆ? பொதுவா சம்பந்தம் இல்லாத ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுலயே லவ்ங்கிற விஷயம் ஒத்தே வராது. அதுவும் நம்ம ரெண்டு பேர் குடும்பம் எலியும் பூனையும் மாதிரி. உங்க அண்ணா ஆதி எங்க அக்கா பிசினஸ் சீரழிக்கணும்னு நினைக்கிறான். நீ எங்க குடும்பத்துக்குள்ளேயே பூந்து கெடுக்கணும்னு பாக்குறியா? வேண்டாம், எங்க அண்ணனை விட்டுரு. ஆர்த்தி, உங்க காதல் அனுபவம் கசப்பானதை வச்சுதானே எங்க காதல தப்புன்னு ஆர்கியூ பண்றீங்க? ஆமா, காதலே பெரிய அபத்தம். உங்ககிட்ட தப்பா வச்சுக்கிட்டு இங்க காதலியே தப்பு சொல்றீங்க. என்னது? ஆமா, நீங்க காதலியே கணக்கு போட்டு பார்த்தவங்க. உங்க காதல் விஷயத்தை பத்தி மனோ என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. உன் காதலன பணக்காரன்னு நினைச்சு மனசுல ஒரு கணக்கு போட்டு லவ் பண்ணிருக்க. அப்புறம் ஏழைனதும் காதல் தப்பா போச்சு. ஆனா நான் அப்படி இல்ல. கிஷோருங்கிற ஒரு கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்பை உதறி தள்ளிட்டு மனோவை விரும்பினேன். மனோவை பத்தி அத்தனை உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனை நேசிக்கிறேன். ஒருத்தரை அவங்க குறைகளோட நேசிக்கிறது தான் நிஜமான காதல். அந்த காதல் தப்பு பண்ணாது. உன்ன மாதிரி இப்படி கால்குலேட் பண்ணி காதலிச்சா அது தப்பு கணக்குல தான் போய் முடியும். இன்னொரு விஷயமும் நீ புரிஞ்சுக்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட வாழ்க்கை வித்தியாசமானது, தனித்தனியானது. ஒருத்தரோட வாழ்க்கை இன்னொருத்தருக்கு உதாரணமாக முடியாது. உன் வாழ்க்கை தப்பா போச்சுன்னா அதுக்கு என் வாழ்க்கையும் தப்பா போகணும்னு எந்த சட்டமும் கிடையாது. நீ உன் வாழ்க்கைய வாழு, என்னை என் வாழ்க்கைய வாழ விடு. சார் போரூர் போனோம். போகலாம் சார். அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க.
சார் ஆ தொல்காப்பியன் எங்க இருக்காரு? மேலே இருக்காரு. நீங்கள்? கொஞ்சம் வர சொல்லுங்க. சரிங்க சார். நீ வண்டி எடுப்பா. வாங்க பாஸ்கர். ஹலோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வீட்டில் அம்மா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் அவிகிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். ஆமாம் ஆமாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நானே உங்கள் வீட்டில் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்களே வந்துட்டீங்க. எண்ணி பார்த்துக்குங்க. சரியா தான் இருக்கும். அப்போ நான் வரேன். பாஸ்கர், நீங்க தப்பா நினைக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கலாமா? கேளுங்க. அடுத்து என்ன பண்றதா இருக்கீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ஐ மீன், ஏதாவது தனியா பிசினஸ் பண்ற மாதிரி, இல்ல ஏதாவது ஒரு வேலையில சேர்ற மாதிரி? என்கிட்டயும் இதை பத்தி கேட்குறீங்க? இல்ல பாஸ்கர், உங்க மைண்ட்ல ஏதாவது ஐடியா இருக்கலாம். அதை நீங்க சொல்றதுக்கு தயங்கலாம், அதான் கேட்டேன். ஏன் மைண்ட்லையா? சரியா புரியல. இல்ல பாஸ்கர், அப்போ நீங்க வசதியா இருந்து பழகிட்டீங்க. வீட்டில் வேற 1000 செலவு இருக்கும். வருமானத்துக்கு ஏதாவது வழி பண்ணணும் இல்லையா? அடுத்தவங்ககிட்ட சமயத்துக்கு வாங்கலாம், ஆனா அதுவே சொல்யூஷனா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, அதான் கேட்டேன். எனக்கு வேண்டிய ஒரு ஆடிட்டர், சிட்டில பெரிய ஆடிட்டிங் கம்பெனி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, மிஸ்டர் சிவராமன். நீங்க ஓகேன்னா சொல்லுங்க, நான் அவர்கிட்ட உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன். மிஸ்டர் தொல்காப்பியன், அவி இந்த பணத்தை மட்டும் தான் என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அட்வைஸ் ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லியே. பாஸ்கர், நான் இதை வாங்க உங்ககிட்ட வந்ததுமே கிடைச்சிடுற சான்ஸ் உபதேசத்தை பொழியறீங்களா? என் லைஃப், என் ஃபியூச்சர் பத்தி பேசுறதுக்கோ அக்கறைப்படுறதுக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் நான் கொடுக்கல. இல்ல பாஸ்கர், நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் பேச. இது அபியோட பணம், உங்களோட பணம் இல்ல. நீங்களா உங்களை ஒரு உயரத்தில் வச்சுக்கிட்டு நான் அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க அட்வைஸ் கேட்டோ உங்க சிஃபாரிஸ்ல நான் வேலை செய்யற அளவுக்கு ஒன்றும் கேவலமானவன் ஆகல. நான் யானை, படுத்தாலும் குதிரை மட்டும்தான். தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட இப்படி பேசாதீங்க. வரேன். என்ன மாஸ்டர், அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? மாஸ்டர், என்னாச்சு மாஸ்டர்? ஏதாவது பிரச்சனையா? கங்கா, என்னோட எதிரிங்க என்ன வெறி நாய் துரத்துற மாதிரி துரத்துறாங்கன்னு சொன்னேன்ல, அவங்கள இன்னைக்கு நான் பார்த்தேன். மாஸ்டர், அவங்க தான் என் மனைவியை கொன்னவங்க. ஆனா பழிய என் மேல போட்டாங்க. அவங்கள நான் பார்த்தேன். உடனே போலீஸ்க்கு சொல்ல வேண்டியதானே? முடியாது கங்கா, போலீஸ் கிட்ட போனா பிரச்சனை எனக்கு தான். என்ன மாஸ்டர் சொல்றீங்க? ஆமா கங்கா, போலீஸ் சைடுல ஆரம்பத்திலிருந்தே என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க கங்கா. சூழ்நிலையும் அப்படியே அமைஞ்சு போச்சு. போலீஸ் என்ன நம்பாது கங்கா. அது தவிர அவங்க செல்வாக்கானவங்க. எனக்கு எதிராக போலீஸையே தீர்ப்பக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவனுங்க. பிரச்சனைகள் நாலா பக்கமும் சூழ்ந்துகிட்ட என்ன நெருக்குது கங்கா. நான் பலகீனமா நிக்கிறேன். எதிர்த்து போராட முடியாது. தப்பிச்சு போறதான் ஒரே வழி.
நான் சொன்ன மாதிரி அமெரிக்கா போயிடுறது தான் சேஃப். அதுக்கு எனக்கு பணம் வேணும். போலி பாஸ்போர்ட் எடுக்க 2 லட்சம், செலவுக்கு எனக்கு 1 லட்சம்னு 3 லட்சம் தேவைப்படுது. நீதா கங்கா அதுக்கு ஏற்பாடு பண்ணும். நானா? எனக்கு வேற யாரும் இல்லை கங்கா. நான் கலிபோர்னியா போயிட்டா போதும். உனக்கே தெரியும்ல என் டான்ஸ்க்கு இருக்கிற வரவேற்பு, மரியாதை. எனக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸ்டேட்ஸ்ல. ஸோ என்னால இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட முடியும். ப்ளீஸ் கங்கா, நீ எனக்கு இதை செஞ்சுதான் ஆகணும். இது நீ என் உயிரை காப்பாத்துற மாதிரி. ஐயோ, என்ன மாஸ்டர் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? நிச்சயமா நான் உதவி பண்றேன். ஆனா கொஞ்சம் அவகாசம் வேணும். நான் தேவையான பணத்தை புரட்டணும் இல்லையா? புரியுது கங்கா. ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு பணம் ரெடி பண்ணிடு ப்ளீஸ்.